நம்ம பேசின அந்த விடயம் தொடர்பாக ஒரு ஆள் ஜாயின் பண்றீங்களா? ரைட்மா, யாருக்காவது சந்தேகம் இருந்தால் நீங்க கேட்கலாம். சார், நீங்க பேசின விஷயம் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது, கேளுங்க. இப்போ நம்ம முதலீடுங்கிற விடயம் எதுல முதலீடு செய்ய போறோம்? 4 தொடர்பா பார்த்தோம். ஆபரேஷன் செயற்பாடு, அதாவது 4 செயற்பாடுகள் மீது முதலீடு செய்ய போறோம். சந்தையில முதலீடு செய்ய போறோம், மார்க்கெட்டிங்ல, மனித வளம் மீது, தந்திரோபாயங்கள் மீது முதலீடு செய்யறது எவ்வாறு இம்பாக்ட் ஆகும், ஒரு வணிக செயற்பாடுகள் ஓவரால் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் எப்படி இம்பாக்ட் ஆகுதுங்கிறத தொடர்பாக தான் பார்த்தாங்க. ரைட். இதில் யாராவது இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸில் இந்த அசைன்மெண்ட் எப்படி என்னத்தான் அவங்க எதிர்பார்க்குறோம்னு யாராவது ஜாயின்ட் ஆகணவங்க இருந்தால் என்னோட பேசலாம். சார் இப்படி தான் அவங்க சொன்னாங்க, அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் பேசிக்கொள்ளலாம் கூடுதலாக. யாராவது இருந்தீங்களா? ஹேமா இருந்தீங்களாமா அந்த கிளாஸில்? இல்ல சார், அசைன்மெண்ட் டிஸ்கஷன் பண்ண மாட்டாங்க சார். அப்போ அவங்க எதுவும் கீ நோட்ஸ் எதுவுமே தர மாட்டாங்க, நீங்களா தான் ப்ரிப்பேர் பண்ணி செய்யணும், அப்படியா? தான் செய்யணும் சார். ரைட். அப்போ நான் ஓவரால் உங்களோட சிலபஸை பார்த்து அவங்க போட்டிருக்க நோட்ஸை வச்சு அதுக்கு மேலதிகமாகவும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதாமல் அந்த நோட்ஸோடு டிபெண்ட் ஆகி தான் உங்களுக்கு நான் இப்படித்தான் வரணுங்கிற ஒரு அடிப்படையில் நான் இந்த மொடியூலை ப்ரிப்பேர் பண்ணேன். அப்போ நீங்கள் இதே அப்படியே போட்டு எழுதி விட்றாமல் இந்த ஐடியாவை வச்சு நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு தேடினீங்கன்னா இதே விஷயம் வரும். அதாவது ஃபைனான்சிங்கை எவ்வாறு ஆப்பரேஷனை எஃபெக்ட் பண்ணுது, ஃபைனான்சிங் மார்க்கெட்டிங்கை எப்படி எஃபெக்ட் பண்ணுது, ஃபைனான்சிங் ஹியூமன் ரிசோர்ஸை எவ்வாறு எஃபெக்ட் பண்ணுதுங்கிறத தேடி பார்க்கலாம். உதாரணத்துக்கு 2வது பாருங்க, ஃபைனான்சிங் இஃபெக்ட்ஸ் ஆப்பரேஷனல் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் கேப்பபிலிட்டி. ஃப்ளெக்சிபிலிட்டினா என்ன சொல்லுவோம்? நெகிழ்வுத்தன்மை. நிதி 4 செயற்பாடுகள் நெகிழ்வுத்தன்மையும், கேப்பபிலிட்டின்னு சொன்னால் அதை விட்டு அந்த என்ன சொல்லுவோம், கேப்பபிலிட்டி மீன் அதோட செயற்பாடுகள். கெப்பாசிட்டின்னு சொல்கிற மாதிரி தான் கேப்பபிலிட்டி, அதை விட்டு தமிழ் சரியான வார்த்தை. ரைட். ஃப்ளெக்சிபிலிட்டினா இயலுமை. ரைட், வெரி குட். The choice between debit and equity, financing impact, cash flows and financial stability. பாருங்க, choice between debit and equity, அதாவது கடன் மற்றும் உரிமை என்பவற்றுக்கு இடையில ஃபைனான்சிங் இம்பேக்ட், கேஷ் ஃப்ளோ, அதாவது காசு உட்பாய்ச்சலையும், நிதி ஸ்டேபிலிட்டின்னு சொன்னால் ஸ்டேபிலிட்டி நிரந்தரத்தன்மைனா நிதி. சொல்லுங்கம்மா, எனக்கு யாராவது சரியான வார்த்தை சொல்லுங்க. ஸ்டெபிலிட்டி வலியுமே அந்த ஒரு தளம்பலற்ற நிலையை தான் சொல்லுவோம் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லி. நிதி தளம்பலற்ற, சரியான வேர்டு, தளம்பல் இல்லாத நிலையை எப்படின்னு சொல்லுவோம்? நிலைத்திருத்தல், நிதி நிலைப்புத்தன்மையை. டெபிட் ஃபைனான்சிங் கேன் ப்ரொவைட் இமீடியட் கேபிட்டல் ஃபார் ஆப்பரேஷனல் நீட். பாருங்க, கடன் அப்படிதானே? கடன், டெபிட் ஃபைனான்சிங் கேன் ப்ரொவைட் இமீடியட் கேபிட்டல் ஃபார் ஆப்பரேஷனல் நீட் பட் மே லீட் டு ஹையர் இன்ட்ரெஸ்ட் ஒப்ளிகேஷன். ஆனால் அது என்ன செய்யும்? நம்ம உயர்ந்த வட்டி கடப்பாடுன்னு சொல்லுவோம். ஒப்ளிகேஷன்னா இன்னொருத்தரை தங்கி இருக்கிற மாதிரி கடப்பாட்டை ஏற்படுத்தும். எஃபெக்டிங் ஆப்பரேஷன்ஸ் பட்ஜெட், அதாவது நம்மோட்டு பாதீட்டை பாதிக்கலாமாம். ஈக்விட்டி ஃபைனான்சிங் மைட் டிலைட் ஓனர்ஷிப் பட் கேன் ஆஃபர் மோர் ஃப்ளெக்சிபிள் கேபிட்டல் வித் நோ இமீடியட் ரீபேமெண்ட் பர்பஸ். பாருங்க, நிதி தொடர்பாக அவங்க சொல்றாங்க. எப்படி? நிதியிடல் தொடர்பாக நம்ம வெளியில கடனை வாங்கினா குயிக்காக பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் அது ஹையர் இன்ட்ரெஸ்ட் அப்ளிகேஷனை தாங்கி நிற்கும். பட் ஓனர்ஷிப்பில் பெற்றுக்கொள்கிற நேரம் அது உடனடியாக திருப்பி செலுத்த வேண்டிய தேவை ஏற்படாது. ஆகவே நிதி தொடர்பான தீர்மானம் எடுக்கிற நேரம்
நம்ம கடன் மூலதனத்தை பெற்றுக்கொள்றோமா அல்லது உரிமை மூலதனத்தை பயன்படுத்த போறோமாங்கிறது தொடர்பாகவும் தீர்மானங்கள் எடுக்கணும். ரைட். அடுத்து சொல்றாங்க மார்க்கெட் தொடர்பாக, நிதியிடல் தொடர்பாக. Adequate financing allows for sustainable marketing effort. Funding for marketing research, advertising, campaigning, and promotional activity is critical. Executing effective marketing strategies. Insufficient funds can limit marketing initiatives and impact market competitiveness. என்ன சொல்றாங்க சொன்னா, நம்ம நிதியிடல் தொடர்பாக சந்தை ஆராய்ச்சிக்கு அல்லது நம்மளோட ப்ரமோஷனுக்கு கூடுதலான நிதியை பயன்படுத்துற நேரம் அந்த மார்க்கெட் தொடர்பாக நம்மளோட பொருள் தொடர்பாக தான் சொல்றோம். அந்த பொருள் தொடர்பாக ஒரு சிறப்பான தன்மைக்கு இட்டு செல்லும். ஆகவே அந்த மார்க்கெட் தொடர்பாக அல்லது சந்தை ஆய்வு தொடர்பாக நம்ம நிதியை குறைவாக பயன்படுத்துற நேரம் அது அந்த பொருத்தமான தாக்கத்தை கொண்டு வராது அப்படிங்கிறது தொடர்பாக தான் நம்ம சொல்லலாம். இந்த ஒப்படையை பொறுத்தவரை நான் சொல்ற விஷயம் விளங்குதா? நம்மளோட பொருள் தொடர்பாக உதாரணத்துக்கு ஒரு பேனையை உற்பத்தி செய்றீங்க அல்லது ஒரு பர்ஃப்யூம்னு நீங்க சந்தையில விட்டுறீங்க. அந்த சந்தை தொடர்பாக மார்க்கெட்டிங்ல நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த பொருள் தொடர்பாக தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கணும். நுகர்வோர்க்கு ஃபீட்பேக் எடுக்கணும். அது தொடர்பாக என்ன சொல்லலாம், அவங்களுக்கு கூடுதலான பெனிஃபிட்ஸை சொல்லி பெற்றுக் கொடுக்கணும். ஆஃப்டர் சேல்ஸ் நம்ம அவங்களுக்கு சில டிஸ்கவுண்ட்ஸை பெற்றுக் கொடுக்கணும். அல்ல அது தொடர்பாக உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்ரீலங்காவில் உள்ள ஒரு சிங்கர் கம்பெனியில் போயிட்டு ஏதாவது ஒரு புது ப்ராடக்டை நீங்கள் முதல்ல வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் அவங்களோட ஃபீட்பேக் எடுப்பாங்க. இது எப்படி வேலை செய்யுது, இது தொடர்பாக நீங்கள் என்ன செய்கிறீங்க. ஆகவே இதெல்லாம் வந்து அதில் முதலீடு செய்கிற நேரம் அந்த நிறுவனத்தின் மீதான நன்மையை அல்லது வேறு வகையான நன்மைகளை அந்த நிறுவனத்துக்கு கொண்டு வந்து தரும்னு சொல்றாங்க. ஓகே, ஹியூமன் ரிசோர்ஸ் தொடர்பாக நிதியை சொல்ற நேரம் பாருங்க. ஃபைனான்சிங் இம்பேக்ட் HR எபிலிட்டி டு இன்வெஸ்ட் இன் எம்ப்ளாயி கம்பன்சேஷன் பெனிஃபிட்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். மேலே சொன்ன மாதிரி தான் சஃபிஷியன்ட் ஃபைனான்சியல் ரிசோர்ஸஸ் allowed to competitive salaries, ஒப்பிட்டு அந்த salaries and comprehensive training which can enhance employee satisfaction. அதை தான் இன்னைக்கு புதிய பிஸ்னஸ் சொல்றாங்க. நுகர்வோர் ஊழியர் திருப்தியை தான் பேசுறாங்க. எம்ப்ளாயி satisfaction and retention, அதிலிருந்து நமக்கு கிடைக்கிற நன்மைகள். Financial constraint may lead to budget cuts in HR programs affecting staff moral and productivity. அதாவது நம்ம நிதிகளை வந்து இந்த மனிதவளம் தொடர்பான ஆராய்ச்சியில நம்ம கட் ஆஃப் பண்ற நேரம் அது வந்து அவங்களோட மோரல் என்ன சொல்லுவோம், மோரல் சொன்னா அவங்கள்ட்ட அந்த நிறுவனம் மீதான நம்பிக்கை அல்லது அவங்க நிறுவனம் மீது அவங்க வச்சிருக்கிற அந்த அபிப்பிராயத்துல அல்லது அவங்களோட உற்பத்தி திறன்ல தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்றாங்க. ரைட். அடுத்து சொல்றாங்க ஸ்ட்ராட்டஜிக் பிளான். ஃபைனான்சிங் டிசிஷன் ஆர் central to straight line planning. They determine the feasibility of strategic initiatives such as mergers, acquisition, new market entry. Strategic plan must consider available financial resources to ensure the growth strategies are realized can sustainable. அதாவது இந்த புதிய சந்தை வாய்ப்போன தேடுறது அல்லது நம்மகிட்ட இருக்கிற சந்தை வாய்ப்பை மேம்படுத்துறது. எக்விசிஷன் சொன்னா இன்னொன்று என்ன சொல்லுவோம், அந்த எக்விசிஷன் சொன்னா உதாரணத்துக்கு நீங்க சொன்னீங்கன்னா இன்னைக்கு டயலாக் கம்பெனி பாருங்க, அக்விசிஷன் பண்ணிருக்கு என்னத்தை இன்னொரு ஹச்சையோ அல்லது வேற ஏதோ ஒரு கம்பெனியை அவங்க வாங்கிடுறாங்க. அவங்களோட பங்குகளை அவங்க கூடுதலாக வாங்குறாங்க. மெர்ஜ் பண்றதுன்னா ஒன்று இணைக்கிறது. ஆகவே அவ்வாறு நம்ம முதலீடு செய்யற நேரம் நிதியை பயன்படுத்துற நேரம் அது வந்து நம்மளுக்கு சஸ்டைனபிள் அப்படின்னு சொன்னா நிலைத்திருக்கிற தன்மையை உறுதிப்படுத்துன்னு சொல்றாங்க. சஸ்டைனபிள், நிலைத்திருத்தல். அந்த நிறுவனம் வந்து சந்தையில நிலைத்திருக்கக்கூடிய வகையில நிதிகளை ஈடுபடுத்தணும்னு சொல்றாங்க. ரைட். அடுத்து சொல்றாங்க பாருங்க டிவிடெண்ட் மேனேஜ்மெண்ட். டிவிடெண்ட் மேனேஜ்மெண்ட் அதாவது
பங்குகளை தொடர்பாக முகாமை செய்யற நேரம், பங்கு லாபம் வழங்குறத முகாமை செய்யற நேரம், இந்த 4 செயற்பாடுல அது எப்படி இஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லி சொல்றாங்க. உதாரணத்துக்கு சொல்றாங்க பாருங்க, ஆபரேஷன் டிவிடெண்ட் பாலிசிஸ் கேன் இஃபெக்ட் ஆபரேஷனல் ஃபண்டிங். அதாவது நிதி தொடர்பாக அந்த பங்கு லாபம் தொடர்பான கொள்கை, பங்கு லாப கொள்கையானது நிறுவனத்தின் நாளாந்த செயற்பாடுகள் மீது எவ்வாறு தாக்கத்தை. ஹை டிவிடெண்ட் பே அவுட்ஸ் மே limit the funds available for investment in operational improvements or expansion. என்ன சொல்றாங்க? கூடுதலான பங்கு லாபத்தை வழங்குற நேரம் high dividend payouts may limit. என்ன? இந்த கூடுதலான பங்கு லாபம் வழங்குவது லிமிட் பண்ணுதான். எதை லிமிட் பண்ணுதான்? அவைலபிள், அதாவது அந்த நிதி கிடைக்கிற தன்மை, ஃபண்ட்ஸ் அவைலபிள் ஃபார் ரீஇன்வெஸ்ட்மெண்ட், மீள முதலீடு செய்யறதுக்கான நிதியை மட்டுப்படுத்துது அல்லது லிமிட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஏன்? நம்ம நிறுவனம் உழைக்கிற லாபம் எல்லாம் பங்குதாரர்களுக்கு நம்ம பங்கு லாபம் பிரிச்சு கொடுத்துட்டோம்னு சொன்னா ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டுக்குரிய நிதியை மட்டுப்படுத்துது. ஆபரேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் ஓ எக்ஸ்பென்சன்ஸ், அதாவது செயற்பாட்டு நடவடிக்கைகளை எக்ஸ்பென்சன், அதாவது என்ன சொல்லலாம், இம்ப்ரூவ்மெண்ட் சொன்னா வளர்ச்சி அடைய செய்வது அல்லது அபிவிருத்தி அடைய செய்வதோ, அல்லது எக்ஸ்பென்ஷன் சொன்னா விரிவுபடுத்துறதுக்குரிய நிதியை குறைக்குதுன்னு சொல்றாங்க. கன்வர்ஸ்லி, மாறாக, டிவிடெண்ட் பாலிசிஸ் allow to great reinvestment in operators supporting growth and efficiency initial. அதாவது நம்ம இது தொடர்பாக கூடுதலான நிதியை பங்குகளை பயன்படுத்துகிற நேரம் அதோட்டு வளர்ச்சி, அதோட்டு வினைத்திறன் என்பவற்றில் செல்வாக்கு செலுத்துதுன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து பங்கு லாபம் தொடர்பாக எப்படி மார்க்கெட்டிங் எப்படி செல்வாக்கு செலுத்துதுன்னு சொல்றாங்க. டிவிடெண்ட் பாலிசிஸ் கேன் சிக்னல் ஃபைனான்சியல் ஹெல்ப் டு இன்வெஸ்டர்ஸ். அதாவது கூடுதலான பங்கு லாபம் வழங்குறது எதிர்கால முதலீட்டாளர்களுக்கு ஒரு சிக்னலா, என்ன சொல்லுவோம், ஒரு குறிகாட்டியாக அமையுமாம். ஏன்? இப்ப நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்ரீலங்காவில் பங்கு சந்தையில் போயிட்டு பார்க்குற நேரம் ஆக கூடுதலாக பங்கு லாபம் வழங்குற கம்பெனிகளுக்கு பங்குகள் கூடுதலான விலையில காணப்படும். அதான் சொல்றாங்க, டிவிடெண்ட் பாலிசிஸ் கேன் சிக்னல் ஃபைனான்சியல் ஹெல்ப் டு இன்வெஸ்டர். அந்த நிறுவனம் நல்ல நிதி நிலைமையில் இருக்குங்கிறத எதிர்கால முதலீட்டாளர்களுக்கு ஒரு குறிகாட்டியாக சிக்னல் அமையும் சொல்லி சொல்றாங்க. இன்டிரெக்ட்லி இன்ஃப்ளூயன்சிங் மார்க்கெட்டிங் இஃபெக்ட், அதாவது மறைமுகமாக இது சந்தைப்படுத்தல் தொடர்பாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள், consistent or increasing dividends can enhance investors confidence. அதாவது கூடுதலாக பங்கு லாபம் வழங்குற நேரம் முதலீட்டாளர்களுக்கு நன்மையை கான்ஃபிடன்ஸ் நம்பிக்கையை ஏற்படுத்துதான். and support marketing strategies aim to boosting the company's public image and market persons. அதாவது இப்படி அந்த ஆக கூடுதலான பங்கு லாபம் வழங்குற நேரம் அந்த நிறுவனம் நல்ல நிதி நிலைமையில் இருக்குது. ஆகவே இவ்வாறு அந்த நிறுவனம் தொடர்பான ஒரு பெர்செப்ஷன், என்ன சொல்லுவோம், ஒரு நன்மதிப்பை, ஒரு நல்ல ஒரு மரியாதை ஏற்படுத்தக்கூடிய வகையில், மரியாதைன்னு சொல்ல விட ஒரு நன்மதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலைமையில காணப்படுமா? ரைட். கூடுதலான பங்கு லாபம் வழங்குற நேரம் அது எப்படி ஹியூமன் ரிசோர்ஸை தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்றோம். டிவிடெண்ட் பே அவுட்ஸ் கேன் இம்பேக்ட் எம்ப்ளாயி கம்பன்சேஷன் அண்ட் பெனிஃபிட்ஸ். அப்போ சில நேரங்களில் அந்த ஊழியர்களே அந்த நிறுவனத்தின் பங்குதாரர்களாக இருக்கிற நேரம் கூட கூடுதலான பங்கு லாபம் வழங்குற நேரம் அவங்களோட கம்பன்சேஷனும் அண்ட் பெனிஃபிட்ஸை கூட்டுதான். கம்பெனிஸ் வித் ஹை டிவிடெண்ட் பாலிசிஸ் மைட் ஆஃபர் லோவர் salaries, while those with lower dividend might invest more in employee development and benefits. அப்ப அங்க கூடுதலாக பங்கு லாபம் வழங்குற நேரம் அதுல சொல்றாங்க பாருங்க, இந்த high dividend policies might offer lower salaries. அப்ப கூடுதலா பங்கு லாபத்தை வழங்குற நேரம் அந்த நிறுவனத்தின் எப்படி லாபம் கூடுதலா உழைக்கலாம், நிறுவனத்தின் செலவுகளை கட்டுப்படுத்துற நேரம், அதாவது salaries குறைக்கிற நேரம். while those with lower dividends might invest more in employee development.
ஆகவே அந்த குறைஞ்ச பங்கு லாபம் வழங்கினோம்னா கூடுதலான ஊழிய டெவலப்மெண்ட் அபிவிருத்திக்காக அந்த ஃபண்டை பயன்படுத்தலாம். ஹியூமன் ரிசோர்ஸ் அலைன் கம்பன்சேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் வித் டிவிடெண்ட் பாலிசிஸ் டு பேலன்ஸ் எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபிகேஷன் அண்ட் ஃபைனான்சியல் ரிட்டர்ன்ஸ். அதாவது அவங்க சொல்றாங்க, பாரு நம்ம தீர்மானம் எடுக்கிற நேரம் அந்த ஊழியருட்டு திருப்தியையும் நிதி நிலைமையும் சமப்படுத்தக்கூடிய வகையில் இது தொடர்பான தீர்மானத்தை எடுக்கணும்னு தான் அவங்க சொல்றாங்க. ரைட், இதெல்லாம் உங்களோட டியூட்ல இருந்து நான் தேடி போட்டது. ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங், அந்த பங்கு லாபம் தொடர்பான தீர்மானம் எவ்வாறு நிறுவனத்தின் தந்திரோபாய செயற்பாடை பாதிக்குது. டிவிடெண்ட் டிசிஷன்ஸ் பே a role in strategic planning by affecting retained earnings, அதாவது வருமானத்தை சொல்றாங்க, which are crucial for the funding growing initiatives. A higher dividend payout might constrain funds available for strategic investment, while a lower payout could provide more capital for strategic projects and expenses. அதாவது கூடுதலாக பங்கு லாபம் வழங்குற நேரம் இந்த தந்திரோபாய திட்டமிடல், நம்ம சொன்ன மார்க்கெட் ரிசர்ச்சிங்காக இருக்கலாம், அல்லது பிராண்டிங்காக இருக்கலாம், அல்லது இன்னொன்று சொல்லுவோம் பேக்கேஜிங்கில் மாற்றத்தை கொண்டு வர்றதற்கெல்லாம் இதைத்தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் சொல்லுவோம், தந்திரோபாயமான திட்டமிடல்கள். அப்போ நம்ம கூடுதலாக பங்கு லாபத்தை செலுத்தி விட்டோம்னு சொன்னால் இந்த நிலைமை, அதாவது இவ்வாறு மார்க்கெட் ரிசர்ச்சுக்கோ அல்லது ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் செய்கிறதுக்கோ நிதி பற்றாக்குறை ஏற்பட்டு அது ஒரு பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ரெண்டு பக்கம் சொல்ல போகிறீங்க இதை. ரைட், ஒர்க்கிங் கேபிட்டல் இது எப்படி இங்கே செல்வாக்கு செலுத்துனாங்க? ஆப்ரேஷன் எப்படி செல்வாக்கு செலுத்துது, மார்க்கெட்டிங் எப்படி செல்வாக்கு செலுத்துது, ஹியூமன் ரிசோர்ஸ் எப்படி செல்வாக்கு செலுத்துது, ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் எப்படி செல்வாக்கு செலுத்துது. அப்போ இந்த மூன்றாவது ஒர்க்கிங் கேபிட்டல். Effective working capital management ensure sufficient liquidity to meet day-to-day operation needs. அப்போ நம்ம சொன்னோம், அந்த சரியான மாதிரி ஒர்க்கிங் கேபிட்டலை மீட் பண்ணுற நேரம் அது டே டு டே ஆப்ரேஷன் செயற்பாடுகளை சிறந்த முறையில் செய்யக்கூடியது இருக்கும். Efficient management of accounts receivable, inventories, accounts payable helps to maintain smooth operation, avoid production delays and optimize cash flows. சொல்ற விஷயம் விளங்குது நினைக்கிறேன். இதெல்லாம் சின்ன சின்ன வேர்ட் தான் பாருங்க. எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட் ரிசீவபிள், அதாவது நிதி பெறுவனவுகளை சரியான முறையில் முகாமை செய்கிறது, அது முடியுமா இருக்குமா. இன்வென்ட்ரிஸ் இருப்பு, அக்கவுண்ட்ஸ் பேபிள்னு சொன்னால் நிறுவனம் செலுத்த வேண்டிய அட்டுறுக்கள். ஹெல்ப்ஸ் மெயின்டைன் ஸ்மூத் ஆப்ரேஷன், ஒரு ஸ்மூத்தான வகையில் அல்லது ஒரு நிலையான தன்மையில் பேணக்கூடிய வகையில் இருக்குமாம். அவாய்ட் ப்ரொடக்ஷன் டிலேஸ், அதாவது உற்பத்தி இல்லை தாமதத்தை ஏற்படுத்துறத தவிர்க்கக்கூடியதாக இருக்குமாம். இது இந்த சரியான ஒர்க்கிங் கேபிட்டல். அப்போ பாருங்க, ஆபரேஷன்ங்கிறது உடைச்சு போட்டுக்கிட்டே போகலாம். அந்த ஒவ்வொரு ஆபரேஷனும் எவ்வாறு நிறுவனத்தின் மீது தாக்கத்தை செலுத்துன்னு தான் காட்டுறாங்க. ரைட், மார்க்கெட் மீது இது இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் நம்மகிட்ட உள்ள லிக்விடிட்டின்னு சொல்லுங்களேன், நம்மகிட்ட உள்ள அந்த கையில் வச்சிருக்கிற பணம் எவ்வாறு செயல்படுது. ஒர்க்கிங் கேபிட்டல் இம்பேக்ட்ஸ் த எபிலிட்டி டு ஃபண்ட் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ். Acquired working capital allows to timely investment in marketing, campaigning and promotion. நம்மகிட்ட பணம் போதுமான அளவுல கையில் வச்சிருக்கிற நேரம் உடனடியாக சந்தைப்படுத்தல அல்ல சந்தை மீது ப்ரொமோஷன் ஏற்படுத்துறதுக்கோ, கேம்பெயினிங் சொன்னால் அந்த குயிக்காக இந்த டயலாக் கம்பெனியாலேயோ அல்லது வேறு கம்பெனியாலேயோ அவங்க செய்வாங்க இல்லையா, அந்த ஒரு ப்ரொமோஷன் மாதிரி அதான் சொல்கிறாங்க. கன்வர்ஸ்லி, புவர் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் கேன் limit marketing expenditure and affect market competitiveness. இதுதான் சொல்றாங்க. அதாவது நம்மகிட்ட குறைவான பணம் இருக்கிற நேரம், ஒர்க்கிங் கேபிட்டல் இருக்கிற நேரம் இது எப்படி எஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் தொடர்பாக சொல்றாங்க. ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் HR capacity to manage payroll and employee benefits. அப்போ இது உங்களுக்கு தெரியும், நம்ம கையில் பணம் இல்லாட்டி அந்த சில நேரங்கள் சேலரியை நான் பிறகு தரேன்னு சொல்லுவோம். அவ்வாறு சொல்கிற நேரம் அவங்கள்ட்ட அந்த நன்மதிப்பு இழக்க வேண்டி ஏற்படுது. ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் கேன் லீட் டு
delays in payroll and affect employees moral. பாருங்க அவங்க சம்பளத்தை பிறகு காசு கையில இருந்தா தான் உடனடியாக சம்பளம் குறிப்பிட்ட தேதியில செலுத்தலாம். அவ்வாறு நம்ம செலுத்த தவற சந்தர்ப்பத்துல அந்த ஊழியர்கள்ட்ட மோரல் திங்கிங்ஸை பாதிக்குதுன்னு சொல்றாங்க. ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்க்கும் அப்படிதான் சொல்றாங்க. Effective working capital management supports strategic planning by ensuring that there's enough liquidity to process of strategic initiate. Proper management of working capital enables the organization invest in growth opportunities and negative financial challenges without compensating strategic goals. அதாவது அதுதான் சொல்றாங்க, நம்மளுக்கு கூடுதலான பணம் அல்லது ஒர்க்கிங் கேபிட்டல் பொறுத்தளவுல மேனேஜ்மெண்ட் செய்யற நேரம் இது நாளந்து செயற்பாடுகளுக்கு அல்லது தந்திரோபாய திட்டமிடல்களை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட். அப்ப இதுக்கு இடையிலான தொடர்பை நான் சும்மா எழுதியிருக்கிறேன் பாருங்க. ஃபைனான்சியல் டிசிஷன் பாலிசிஸ், இன்வெஸ்டிங், ஃபைனான்சிங், டிவிடெண்ட் அண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் ஆர் integrate to optimize performance, achieving objectives and supporting overall organization success. These financial strategies are interconnected and connectivity influence the strategic and growth trajectory of an organization. Understanding their roles and impact helps to formulating a comprehensive approach to managing corporate finance effectiveness. ரைட். அப்போ இது தொடர்பாக இன்னும் நிறைய நீங்கள் போயிட்டு வேணா இன்டர்நெட்டில் அடிக்கிற நேரம் கூடுதலாக உங்களுக்கு தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். இது நீங்கள் போயிட்டு யூடியூப்பில் தேடி பார்த்தீங்கன்னா அல்லது வேறு வெப்சைட்டில் போயிட்டு தேடுற நேரம் அக்கௌண்டிங் தொடர்பாக நிறைய விஷயம் வருது. இந்த ஒவ்வொன்றா நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை, சின்ன சின்னதாக தேடி நீங்கள் ஹவ் எஃபெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்த இதில் உள்ளதே நீங்கள் இங்கிலீஷ் தெரியணுங்கிற அவசியம் இல்லை, சும்மா பாருங்க. ஹவ் இஃபெக்ட் HOWEFFECT how effect finance function in investment அடிச்சீங்கன்னா அப்படி வரும். how effect 8:35 ரைட். அப்ப இது தொடர்பாக நீங்க போயிட்டு நிறைய தேடக்கூடியதா இருக்கும். எனவே உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியாவை நான் தந்தாச்சு. இதுதான் ஸ்கோப். அவங்க உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் தராதனால இதுதான் ஸ்கோப். அப்போ இது உள்ளுக்கு நிறைய இருக்கு. உங்களுக்கு ஃபைனான்சியல் தொடர்பாக அல்லது முதலீட்டு தொடர்பாக நன்மைகளை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க முதலீட்டு நன்மைகளில் உதாரணத்துக்கு உங்களோட ஒரு சிலபஸை கூட நான் காட்டலாம். உங்களோட புக்கில் உள்ள இதை நான் காட்டுறேன். இது உங்களோட புக் தான், உங்களோட ஹேண்ட் அவுட்ஸ் தான். இதை கூட நீங்கள் அதில் போடலாம். என்ன பாருங்க, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஒரு முதலீடு தீர்மானத்தை மேற்கொள்கிற நேரம் என்ன செய்ய போறீங்க ஃபைனான்சிங்கில் இந்த இருக்குது. இந்த பகுதி அங்கே நான் இம்போஸ் பண்ணலை என்னன்னு கேட்டால் நீங்கள் இது உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கணும், இதில் நீங்கள் சொல்லலாம் தான். த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இஸ் an extremely important of the financial decision. பாருங்க, டிசிஷன் மேக்கிங் விளங்குதா உங்களுக்கு. இந்த ஃபைனான்சியல் டிசிஷன் இது உங்களோட டியூப் இந்த இருக்கு. நான் எங்கேருந்து வேறனே நான் காட்டல, நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணது இருக்குது. இந்த இருக்குது, இந்த பாருங்க. செஷன் 10 காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். அப்போ இந்த ஃபைனான்சியல் டிசிஷன் தொடர்பாக தான் இருக்குது. ஃபைனான்சியல் டிசிஷன் தொடர்பாக மேற்கொள்கிற நேரம் இந்த இருக்குது. நீங்கள் த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் இன் ஃபைனான்சியல் டிசிஷன் மேக்கிங். இதை நீங்கள் அங்கே சொல்லலாம். ஹவு இட் இஸ் இம்பார்ட்டன்ட்? As mentioned above, the cost of capital plays a virtual role in firms long இதை நீங்கள் அப்படியே சொல்லலாம். இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் தொடர்பாக இங்கே
ப்ளஸ் மைனஸ் எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறதுன்னு தொடர்பா பார்த்துருக்கலாம். இந்த இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம எடுக்கலாமா எடுக்கக்கூடாதாங்கிறது தொடர்பாக டிசிஷன் தான் இதுல இருக்கு. இந்த சொல்யூஷன் இது எப்படி இருக்கணும், இது எப்படி இருந்தா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம எடுக்கலாம், இது எப்படி இருந்தா எடுக்கக்கூடாது, இதை கூட நீங்க அந்த இடத்துல சொல்லலாம். இந்த இருக்குது. அது இல்லாம உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு நான் காட்டுறேன். இந்த பகுதியை நீங்க காட்டுறீங்க. இதுவும் ஒரு முதலீட்டு தீர்மானத்துல ஒரு மிக முக்கியமான பகுதி. சிவிபி அனலைசிஸ்ன்னு சொல்லுவோம். காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட் சிவிபி அனலைசிஸ்ன்னு சொல்லுவோம். இது தொடர்பாகவும் நீங்க பேசியிருக்கீங்க. இந்த இருக்குது இன்ட்ரடக்ஷன். சிவிபின்னா என்னன்னு சொல்றாங்க. இந்த சிவிபியை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, இந்த சிவிபி வச்சு நம்ம எவ்வாறு இன்வெஸ்ட்மெண்ட்டிங்க தீர்மானிக்க போறோம். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா இது கூட தேவையில்லை. அப்ப இது ஒவ்வொரு நீங்க படிச்ச அந்த ஓவரால் சிலபஸ்ல உள்ள ஒவ்வொரு டெக்னிக்ஸையும் நீங்க சொல்லுவோம். ஒரு டெக்னிக் சொல்லுங்களே, கேஷ் ஃப்ளோவில் ஒரு டெக்னிக் சொல்றாங்க. என்ன சொல்லுவோம், நெட் ப்ரெசன்ட் வேல்யூன்னு சொல்லுவோம். என்பிபின்னு சொல்லுவோம். அந்த நெட் ப்ரெசன்ட் வேல்யூ எவ்வாறு முதலீடு நம்ம மேற்கொள்ள போறோங்கிறதுல மிக முக்கியமான ஒரு விடயம் இதுல இருக்க. நான் உங்களுக்கு எடுத்து வச்சேன் ஒவ்வொன்றையும். ஃபர்ஸ்ட் ஆஃப் என்பிபி இந்த கேபிட்டல் பட்ஜெட்டிங் டிசிஷன், இது எப்படி டிஸ்கவுண்ட் கேஷ் ஃப்ளோவை எவ்வாறு தீர்மானிக்குது, இதெல்லாம் டெக்னிக்ஸ். இந்த டெக்னிக்ஸ் அவ்வளவே நீங்க வாசிச்சு கம்ப்ளீட்டா உங்களுக்கு தலைவுள்ளுக்கு வந்திருந்தா இப்ப நான் சொன்ன விஷயத்துல நீங்க இன்னும் கூடுதலா சொல்லியிருப்பீங்க, என்னோட கூடுதலா உதாரணம் சொல்லியிருப்பீங்க. இதுதான், வேற ஒன்றும் யோசிக்காதீங்க. இந்த ஒப்படை செய்யறதுக்கு என்னென்ன விஷயம் தரணுமோ அவ்வளவும் அந்த 10-15 டியூட்ஸ்லையும் தந்திருக்காங்க. அந்த 10-15 டியூட்ஸையும் கிளியரா வாசிச்சிருந்தால், இந்த பாருங்க ஏஆர்ஆர்னு சொல்றாங்க. எவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ்னு சொல்லுவோம். இந்த பிபி பேபேக் பீரியட், இதெல்லாம் தான் இந்த மணி தொடர்பாக தீர்மானிக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு சொற்பதங்களையும் நீங்க போட போறீங்க. அப்ப நான் உங்களுக்கு சிம்பிளா ஓவரால் ஒரு தந்தேன். அப்ப இதுல வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிற நேரம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை தீர்மானிக்கிறதுக்கு என்னென்ன இருக்கு, கேபிட்டல் பட்ஜெட்டிங் இருக்குது, ஏஆர்ஆர் இருக்குது, என்பிபி இருக்குது, பிபி இருக்குது, நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. இந்த டெக்னிக்ஸ் அவ்வளவும் தந்திருக்காங்க. இந்த நெட் ப்ரெசன்ட் வேல்யூ மெத்தட்ஸ், இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ், அந்த ஐஆர்ஆர், இது எப்படி கண்டுபிடிக்கிறதுலாம் நம்ம பார்க்கணும். அடுத்து ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் இருக்குது, பிஐஏ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, இதான் இந்த பாடங்கள். ரைட், இது தொடர்பாக அவ்வளோ டியூட்ஸ்லாம் இருந்து நீங்க அப்படியே தேடி தேடி காப்பி பண்ணி அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உரியது. அதே போல மார்க்கெட்டிங் தொடர்பாக இருக்குது, HR தொடர்பாக இது எவ்வாறு செல்வாக்கு செலுத்த போகுது, இதுலயே நீங்க தெரியல. இந்த நெட் ப்ரெசன்ட் வேல்யூ எப்படி நம்ம தீர்மானிக்க போறோம், இந்த நெட் ப்ரெசன்ட் வேல்யூ எப்படி கேஷ் ஃப்ளோவை தாக்கம் செலுத்துது, இது தொடர்பாக தீர்மானங்களைத்தான் அந்த நிறுவனத்தின் ஓவரால் வெற்றிக்கு செல்வாக்கு செலுத்துன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு அறிமுகம் ஒன்று செஞ்சோம். அப்ப அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்ய போறீங்க, இதை வந்து ரிஜெக்ட் கிரைட்டீரியா இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். நெட் ப்ரெசன்ட் வேல்யூ எப்படி செய்யறது, என்பிபிங்கிறது நெட் ப்ரெசன்ட் வேல்யூ. இந்த நெட் ப்ரெசன்ட் வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த நெட் ப்ரெசன்ட் வேல்யூ எப்படி இருந்தா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம எடுக்கலாம். இந்த பாருங்க, இந்த இவ்வளவு சொல்லி தந்துட்டு தான் அந்த ஒப்படை உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. ஆகவே இப்போ உங்களுக்கு ஒரு அறிமுகம் மட்டும்தான் செஞ்சமே தவிர இந்த சிலபஸ் உள்ளுக்கு நம்ம போயிட்டு பார்க்கல. ரைட் பிள்ளை, எனக்கு சொல்லுங்க. நான் காலையில் ஹேமாவோட பேசினேன். இப்போ சொல்கிறேன் என்னன்னு கேட்டால், எனக்கு 7 இயர்ஸ் பாஸ் பேப்பரை மட்டும் செய்து விட்டா போதுங்கிற மாதிரி டிஸ்கஷன் சொன்னாங்க. என்ன செய்வோன்னு நீங்கள் பேசுங்க, என்ன செய்வோம் என்ன. நான் ஒரு சும்மா ஒரு ஓவரால் ஒரு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குற நேரம் பயந்துட்டா. கிட்டத்தட்ட முழு சிலபஸையும் கவர் பண்ணுற நேரம் உங்களுக்கு நான் நினைக்கிற மாதிரி ஒரு 6 மந்த் தந்திருப்பாங்களா இருக்கும் இந்த செமஸ்டர். அப்படியாம்மா ஹேமா, எனக்கு சொல்லுங்க பார்ப்போம். சார் ஆமா ஒரு 5 மந்த் மாதிரி சார். 5 மந்த் தந்திருப்பாங்க. 5 மந்த்துங்கிறது எத்தனை நாள் இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். 150 நாள் தந்திருப்பாங்க. ஆகவே அந்த அந்த முழு சிலபஸையும் ஒரு 10 நாள் 5 நாளில் செய்கிறதுங்கிறது வந்து இம்பாசிபிள். அப்போ அந்த அந்த
இப்போ நான் பேசின விஷயம் ஒரு அறிமுகம் மட்டும்தான். இப்போ உதாரணத்துக்கு நான் அதில் கூடுதலான இதில் உள்ள அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸை நான் அவாய்ட் பண்ணேன்னு சொன்னால், உதாரணத்துக்கு பாருங்க ஐஆர்ஆர்னு சொல்லுவோம். இந்த ஐஆர்ஆர்ங்கிறது என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த இடத்துல போகலாம். ஆனால் கொஸ்டின் பேப்பரில் வரும். இந்த ஐஆர்ஆர்னா என்ன? ஐஆர்ஆரை எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ ஒரு 7 வருஷ பேப்பர் எடுத்து நம்ம உதாரணத்துக்கு ஐஆர்ஆரை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லலாம். அல்லது என்பிபி எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படி செய்துட்டு போனா நல்லமா பிள்ளைகள்? அல்லது இந்த சிலபஸை ஒருக்கா ஃபுல்லாக ஒரு குறிப்பிட்ட செக்ஷனை மட்டும் சாய்ஸ் பண்ணி செஞ்சுட்டு போகிறது நல்லமா? ஒரு பரீட்சைக்குன்ட்டு மற்றவங்களும் பேசுனீங்கன்னா தான் நான் எப்படி இந்த கிளாஸை செய்யலாங்கிறது தொடர்பாக பேசுங்க. அல்லது இதில் எனக்கு சார் பாஸ் பேப்பரை பேஸ் பண்ணி பாஸ் பேப்பர்ல கூடுதலா எந்த ஏரியாஸ் கவர் பண்ணிருக்குன்னு பார்த்து அதை பேஸ் பண்ணி படிச்சுட்டு போனா. எஸ் குட். அப்போ நீங்களேமா தேடி பார்க்கலாம். இப்போ எந்த ஏரியா அது உள்ளுக்கு கூடுதலாக ஒரு சிலபஸ் இருக்கா? அல்லது நீங்கள் எனக்கு ஒரு 3 வருஷ பேப்பர் தான் போட்டிருப்பீங்க. 7 வருஷம்னா எந்தெந்த வருஷம் பேப்பர் இருக்குது எனக்கு சொல்லுங்க பார்ப்போம். 2000 சார் 15, 16, 17, 18, 19 அப்புறம் 20 வந்து அது ஆன்லைன் எக்ஸாம் தான் சார் நடந்துச்சு. அது ஓப்பன் புக் மாதிரி. அதை இக்னோர் பண்ணிட்டு 20, 22, 23 அந்த மொத்தம் 23 பேப்பர் இருக்கா? இன்னும் வரல சார். நான் ஒரு 2 டேஸ்க்குள்ள அனுப்பிடுறேன் சார். ஓகே எங்களுக்கு இன்னும் கிடைக்கல சார். ரைட். அப்போ அந்த 7 வருஷ பேப்பரை அனலைஸ் பண்ணுற நேரம் நம்மளுக்கு தெரியும் அந்த கொஷின் ஸ்ட்ரக்சர் எப்படி போகுது அப்படின்ட்டு. அப்போ அதில் உள்ள பகுதியில் மட்டும் கூடுதலாக அப்படித்தானேம்மா? இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த ஐஆர்ஆருக்கு அனுப்பிடுறது உங்களோட டெஸ்ட் பேப்பரில் இருக்குமா இருந்தால் அதை மட்டும் செஞ்சுட்டு போயிடல. அதுக்கான மெத்தட்ஸை நம்ம பேசணும். அப்போ நான் ஆன்சரை மட்டும் செஞ்சு விட்டு போயிட்டு போயிடல. இந்த பாருங்கள் இது என்ன, இந்த 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 ஈக்குவேஷன் எப்படி எடுத்தோம், இது எப்படி சயின்டிஃபிக் கால்குலேட், உங்களுக்கு சயின்டிஃபிக் கால்குலேட்டர் யூஸ் பண்ண விடுவாங்க தானே? ஆமா சார். சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் இந்த 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 ஃபங்க்ஷனை எப்படி நம்ம எடுக்க போகிறோம், அது உங்களுக்கு எலவு பண்ணுவாங்களா தெரியல. இந்த இந்த சயின்டிஃபிக் கால்குலேட்டரை இந்த 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 ஃபங்க்ஷனை நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு இருக்குது. இந்த 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 சமன்பாடு என்ன செய்கிறது, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சும்மா தேடி பாருங்கள். இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அப்போ நம்ம பாஸ் பேப்பர் செய்கிறதுக்கு குயிக்காக செய்யலாம். தேர்ட் இயர் சிலபஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களாமா? நீங்கள் தேர்ட் இயர் அவர் தம்பி தான் போட்டார்னு நினைக்கிறேன். யாரோ ஒருத்தர் எனக்கு இன்னைக்கு பேசினார். தேர்ட் இயரில் எனக்கு கொஞ்சம் செய்ய வேண்டியிருக்குது, அவர் அந்த சிலபஸை விட்டுட்டார் போல் அப்படின்னு என் வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் போட்டிருந்தீங்க, நான் அவங்களோட கான்டாக்ட் பண்ணுறேன். இதில் உள்ளவரா இல்லை தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் தெரியல, பார்க்கலாம். அப்போ இதில் பாஸ் பேப்பர் மட்டும் செய்துட்டு போனால் போதும் தானே ஹேமா? ஆமா சார். சார் சொல்லுங்கம்மா. ஓம் சார், இந்த பாஸ் பேப்பர்ல வந்து எந்த பகுதி கூட அதிகமா கேட்கப்படுதுன்னு பார்த்தா அந்த பகுதியும் பார்த்து அந்த 5 வருஷம் பாஸ் பேப்பரையும் பார்த்தா ஓகே சார். ஓகே 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 ஆமா ரைட். இந்த ஒப்படை தொடர்பாக வேற ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு சொல்லுங்க. சார் இதுல வந்து 3 பேஜஸ்க்குள்ள வந்து அது ஷார்ட் பண்ணணும் சார். அப்ப மெயினா இந்த இம்பாக்ட் பண்றதுகளை சமரி பண்ணி ஷார்ட்டா தான் எழுத வேண்டி வருமா சார்? ஓ ஓ ஓ 3 பேஜ்னு தானே சொல்கிறாங்க. அப்போ உதாரணத்துக்கு அதில் இன்வெஸ்ட்மெண்ட்னா இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனை செய்ய போகிற நேரம் நீங்கள் என்னென்ன இந்த உங்களோட 10 புக்கையும் பிரிண்ட் ஒன்று எடுத்து வச்சுட்டு அதில் அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், டெக்னிக் சொல்கிறாங்க. கேஷ் ஃப்ளோவுக்கு என்ன டெக்னிக்ஸ் இந்த இருக்குது, உங்களோட அந்த டெக்னிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கனாலே போதும். முழுக்க நீங்கள் விளங்கப்படுத்தாட்டியும் இந்த டெக்னிக்ஸ் அடிப்படையில் தான் இந்த டெக்னிக்ஸ் அடிப்படையில் நம்ம இதை பார்க்கலாம். இந்த இருக்கு உதாரணத்துக்கு நான் சொன்னேன், உங்களோட 10 செஷனை பார்க்குற நேரம் அதில் தான் இருக்குது. இது ஒவ்வொன்றா இதெல்லாம் இந்த டெக்னிக்ஸை வச்சு தான் நீங்கள் அங்கே எழுதணும். இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டினா என்ன,
சிவிபி அனலைஸ், பிரேக் ஈவெண்ட், இந்த சில டெக்னிக்ஸை நீங்கள் சும்மா சொல்கிறீங்க இந்த ஒப்படை செய்கிற நேரம். இன்னும் கொஞ்சம் பார்த்தோம்னு சொன்னால் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, இதிலிருந்து தான் வருது டெஃபினேஷன் ஆஃப் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட். அந்த ஒப்படையில் பாருங்கள், ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் ஒரு வார்த்தை தந்திருந்தாங்க தானே. இந்த ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட்னா என்ன, இதிலிருந்து நீங்கள் இதை கொஞ்சம் கூடுதலாக இந்த நம்ம பேசின ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தொடர்பான இதிலிருந்து தான் நான் எடுத்தேன். ஃபண்ட்ஸ் எலோகேஷன் இதிலிருந்து தான் நான் எடுத்தேன், புதுசாக ஒன்று சொல்ல. இப்போ உதாரணத்துக்கு டெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் தொடர்பாக நான் பேசல, டெலிகேஷன் வித் கேபிட்டல் மார்க்கெட், இதெல்லாம் இது தான் அது. இந்த அப்ஜெக்டிவ் ஃபைனான்சியல் ப்ராஃபிட் மேக்ஸிமேஷன், வெல்த் மேக்ஸிமேஷன், இதுகளிலிருந்து தான் நான் எடுத்து போட்டேன். இதை நீங்கள் வாசிச்சிங்கன்னா அந்த நோட்ஸ்னால் அங்கே போட்ட நோட்ஸ் இருக்கும். வெல்த் மேக்ஸிமேஷன்னா என்ன, இது தான் அது டிசிஷன் ஃபார் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட். இந்த இதை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க சில நேரங்களில். இதிலிருந்து தான் அந்த கேள்வி வருது. இந்த 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 பகுதியிலிருந்து அப்படியே அங்கிட்டு போகுது. இந்த பெனிஃபிட்டை நம்ம எடுக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுங்கிறது அது தொடர்பாக அவங்க பேசிக்கிட்டு போகிறாங்க. இந்த டிவிடெண்ட் டிசிஷன்னா என்ன, நான் இதிலிருந்து தான் எடுத்து போட்டேன் அந்த நோட்ஸை, வேற எங்கேயும் புதுசாக நான் எடுத்து போடல. இந்த ஹையர் ரேட் ஆஃப் டிவிடெண்ட், இந்த இதிலிருந்து தான் நான் எடுத்து போட்டிருக்கேன். இந்த ஒப்படை நான் வேற வெளியிலிருந்து நான் தேடி போடல. இந்த பாருங்க, இதிலிருந்து தான் நான் உங்களுக்கு நான் அந்த இடத்துல போட்டிருக்கேன். நான் அதை நான் அப்படியே போடுறதுங்கிறது அவ்வளோ பொருத்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன செய்ய, நான் அதை ஷேர் பண்ணவா இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டை என்னம்மா செய்ய? ஓகே சார், ஒரு நாலேஜ்க்கு இதையும் பேஸ் பண்ணி செய்யறோம். ஓ ரைட். அதான் சார் அந்த வீடியோ எக்ஸஸ் பண்றதுக்கு கேக்குது, உள்ளுக்கு போகப்படுது இல்ல சார்? எந்த நீங்க வீடியோ போட்டு குரூப்ல போட்ட வீடியோ, இல்லையே, அந்த நான் லிங்க் போட்டு குரூப்ல போட்ட வீடியோஸ் அந்த குரூப். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெக்கார்டிங். இன்னும் இப்போ நான் போட்டதா? ஓ ஆமா சார். சார், அப்படி என்ன எக்ஸஸ் உனக்கு நான் வீடியோ ஓபன் ஆகுது இல்ல, எக்ஸஸ் பெர்மிஷன் கேக்குங்கன்னு வருது. அப்படியா? நான் எப்பயே எக்ஸஸ் ஒன்று கொடுக்குறேன் உங்களுக்கு. ம் 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 ரைட். நான் அதை நான் இது நான் க்ளோஸ் பண்ணிட்டு நான் போட்டுடுறேன். எனக்கு அப்படி திரும்ப உங்களுக்கு எக்ஸஸ் பண்ண இல்லாட்டி நீங்கள் சொல்லுங்கள், நான் அவருக்கு எக்ஸஸ் தரேன். நான் அதை ஓகே ஓகே. வேறு ஏதாவது கேட்கணும்னு ஓகே. நினைக்கிறீங்களா? அந்த வீடியோ 2 நான் எக்ஸஸ் தரேன். அதுக்கு பிறகு அந்த காசை பே பண்ணவங்க சொன்னாங்க, சார் பே பண்ணவங்களுக்கு மட்டும் எக்ஸஸ் ஒன்று கொடுத்தா நல்லம்ன்ட்டு. ஆமா சார். இதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் மட்டும் அப்படி கொடுப்போம் சார். ம் ம் இதுக்கப்புறம் அது உள்ளது பே பண்ணவங்களுக்கு மட்டும் அக்சஸ் கொடுப்போம் சார். நான் இமெயில் அட்ரஸ் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் சார். ரைட். வேறு யாரோ ஒரு கேர்ள் என்கிட்ட பேசினா, சார் எனக்கு எல்லா பகுதியும் இண்டிவிஜுவலாக எனக்கு செய்து விடுங்க அப்படின்ட்டு. எனக்கு யார் பேசுனீங்கன்னு தெரில. நான் அவங்களுக்கும் நான் அந்த மெசேஜை நான் தரேம்மா, எப்படி நான் உங்களுக்கு மட்டும் தனியாக செய்கிறதா இருந்தால் நான் என்ன செய்கிறது அப்படின்ட்டு. பாஸ் பேப்பர் கிளாஸ் முன்னோன்னே யாரோ ஒரு கேர்ள் என்கிட்ட பேசினா, சார் எனக்கு மற்ற பகுதியும் கொஞ்சம் கிளியர் இல்லை, எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்கன்ட்டு. அப்படி அவங்களோட சேர்ந்து யார்கிட்ட பேருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அப்படி வேறு யாரும் கேட்பாங்களான்னு அந்த 2 பேருக்கும் நான் வேணால் ஃபுல்லாக நான் செய்து விட பார்க்குறேன். கிளாஸ் ஃபீஸ்னு பெருசாக நீங்கள் யோசிக்காதீங்க. டைம் எனக்கும் இருக்குமா இருந்து உங்களுக்கும் இருக்குமா இருந்தால் நான் கொஞ்சம் என்னமா மேனேஜ் பண்ணி செய்ய பார்க்குறேன். நான் ஒன்றும் யோசிக்காதீங்க. வேறு எதுவும் தேவைன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நீங்கள் அதுக்கு நீங்கள் பர்சனலாக வாட்ஸ்அப் போனாலும் பரவாயில்ல, அல்லது குரூப்பில் போட்டிங்கன்னா நான் என்ன ஹெல்ப் பண்ணணுன்ட்டு நான் உங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி இந்த